ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி மே 17 இயக்கம் சார்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியுடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அளவில் பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்குது. இதனோட திட்டத்தோட விளக்கம் என்ன? இதனால் இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது. இப்போ பெட்ரோலியம் எடுப்பது, எரிவாயு எடுப்பது, மீத்தேன் எடுப்பது, நிலக்கரி எடுப்பது என்கின்ற பெயரில் இருந்த ஒப்பந்தங்கள் முறைகளை மாற்றி ஹைட்ரோ கார்பன் என்கின்ற ஒற்றை பெயரில் எடுப்பதற்கான அனுமதி முறையை மாற்றியிருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்னு சொல்கிறார்கள். இதில் நீங்கள் மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோலியம் எடுக்கலாம், நிலக்கரி எடுக்கலாம், எரிவாயு எது வேணால் எடுக்கலாம். நீங்கள் இப்படியான ஒரு மசோதாவை கொண்டு அந்த மசோதாவின் பெயரில் தான் நான் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. இவர்கள் மீத்தேன் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹைட்ரோ கார்பன் என்கின்ற பெயரை இவர்கள் பேசுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொல்வதைப் போல இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் இல்லை. இங்கே படித்த இளைஞர்கள் தான் கூடியிருக்கிறார்கள், திரண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றியான முழு அறிவும் அவர்களுக்கு புகட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் படித்து வந்த அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் இதனுடைய அறிவியலை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த காவிரி டெல்டாவிலும் அதற்கு கீழும் வடக்கும் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை தனியார் கம்பெனிகள் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தனியார் கம்பெனிகள் இது லாபம் பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் மசோதாக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன, கொள்கை திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது அரசாங்கத்துக்கு மட்டும் லாபத்தை கொடுக்க போவதில்லை, அது அரசாங்கத்துக்கு பெருமளவில் லாபம் கொண்டு போவதில்லை, நாட்டிற்கு கொண்டு போவதில்லை, தனியார் கம்பெனியில் கொண்டு போவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது முன்னர் கொண்டு வந்த மீத்தேன் திட்டத்துக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? மீத்தேன், பெட்ரோலியம், நிலக்கரி என்று சொல்லக்கூடிய அனைத்திற்குமான வேதியியல் பெயர் தான் ஹைட்ரோ கார்பன். வேதியியல் பெயரின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்கள். அது மீத்தேன் எடுக்கலாம், நீங்கள் பெட்ரோலியம் எடுக்கலாம், வேறு எந்த எரிவாயு வேணுமோ எடுக்கலாம். அதை தான் அவங்க அப்படி ஹைட்ரோ கார்பன் ஒரு பேரில் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் இப்போ நீங்கள் உங்களை ஆண் என்று சொல்லலாம், மனிதன் என்று சொல்லலாம். ஆண்னு சொன்னால் எதிர்ப்பு வருதுன்னா மனிதன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அதனுடைய விஷயங்கள் இருக்குது. சிங்கம் என்பது பூனையின் வகையை சார்ந்தது என்று சொன்னாங்கன்னா அது சிங்கம்னு சொன்னால் மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா பூனைன்னு சொல்கிறது. விஷயம் ஒன்று தான். அந்த விஷயம் மீத்தேன் எடுக்கக்கூடிய திட்டம் தான், அல்லது எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டம் தான், பெட்ரோலியம் எடுக்கக்கூடிய திட்டம் தான். இது நிலத்தடியை முற்றிலுமாக சிதைக்கும், மேலே விவசாயத்தை முற்றிலுமாக அழிக்கும், நீராதாரம் இல்லாமல் போகும், மக்கள் வெளியேற்றப்படுவார்கள், அகதியிலாக்கப்படுவார்கள். இது ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் பொருத்தமான ஒரு முறை தான். எடுக்கக்கூடிய முறை ஒரே முறை தான். அந்த முறை அழிப்பது என்கின்ற அளவில் இருப்பதனால தான் எதிர்க்கின்றோம்.